இன்னைக்கு தேசிய அளவில் என்ன பிரச்சனை? ஆந்திராவில் லெட்டர்ல மாட்டு கொழுப்பை கலந்துட்டான். இதுதான் தேசிய பிரச்சனை. நீ தினந்தோறும் அறுத்துக்கிற பால்லையும் மாட்டு கொழுப்பு இருக்குடா. மாட்டு கொழுப்புங்கிறது உணவு. அந்த உணவை சேர்த்ததுக்கு நாடு கொந்தளிக்குது. ஆனால் வேங்கவேலுங்கிற கிராமத்தில் மனிதர்கள் அருந்தக்கூடிய நீர்ல மலத்தை கலந்தான். 2 ஆண்டாயிடுச்சுங்க. 2 ஆண்டு இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கிடைக்கல. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேடுகட்ட மானங்கட்ட திமுக அரசு சொல்லுது, நாங்க சமூக நீதி கொடுக்கிறோம், சமூக நீதி ஆட்சி நடத்துறோம்னு. வேங்கவேல்ல பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி சட்டத்தின் முன் தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா, பாதிக்கப்பட்ட வேங்கவேல் கிராம மக்களை சந்தித்து அந்த மக்களின் வீட்டில் உட்கார்ந்து ஆறுத சொல்லி ஒரு கவலை தண்ணியை வாங்கி குடிச்சு நான் இருக்கேன் கவலைப்படாம இருங்கன்னு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சொல்லியிருந்தா சமூக நீதி மணந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் போகல. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் வேங்கவேல் மக்கள் வாக்கு செலுத்தல. காரணம் என்ன? நாங்க இந்த நாட்டில் வாழ்றோம், எங்கள் உரிமைக்கோ உணர்வுக்கோ எந்த மதிப்பும் இல்லைன்னு அவர் ஆதங்கப்படுறாங்க. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்க பிரச்சனை உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கணும். அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டா நாட்டில் பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடுமா? எல்லா சிக்கலும் தீர்க்கப்பட்டுருமா? நாட்டின் கடன் 8 லட்சம் கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமா தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்களா? என்னாக போகுது? இன்றைக்கே கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான். அது ஊருக்கே தெரியும். ஆனால் என்ன, துணை முதலமைச்சர் பொறுப்பில் அமர்த்தணுமா? எப்படிப்பட்ட இனம் இந்த இனம்? இந்த இனத்தை ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? 2000 ஆண்டுகளாக அறிவார்ந்த சமூகமாக விளங்குகிறது தமிழ் சமூகம். அந்த இனத்தை ஆள்வதற்கு யாரு? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னடா தெரியும்? வறுமைன்னு என்ன தெரியுமா? ஏழ்மைன்னு என்ன தெரியுமா? பஞ்சம் பசி பட்டினி என்ன தெரியுமா? அரசு பேருந்து எனக்காவது பணம் போயிருப்பாரா? கடன் தொல்லை கடன் சிக்கல் என்ன தெரியுமா? அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம என்றைக்காவது தவிச்சிருப்பாரா? அம்மா நல்ல உடை உடுத்தாத கண்டு என்றைக்காவது மனம் புரிஞ்சிருப்பாரா? இந்த சமூகத்தில் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த சிக்கலையாவது உதயநிதி ஸ்டாலின் எதிர்கொண்டது உண்டா? இல்ல. நாமெல்லாம் செத்தா சொர்க்கத்துக்கு போல நினைச்சிட்டு இருக்கோம். அது மார்கழி மாசம் செத்தா கதவு திறந்தே இருக்கும், உள்ள உடனே போயிடலாம்ங்கிற. நீ செத்தா சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிற, வாழும் போதே சொர்க்கத்தை வாழ்ந்துட்டு இருக்கேன். மன்னராட்சியில் கூட இவ்வளவு பெரிய கொடுமை இல்லையே. மன்னராட்சியில் கூட மன்னர்கள் நகவலம் வந்தான் மக்களின் குறை கேட்க. மன்னர்கள் மாறுவேடம் போட்டு மக்கள்கிட்ட வந்தான். உன் குறை என்ன, நிறை என்ன, உன் உணர்வு என்ன, உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டு போனேன். ஆனா மக்களாட்சி காலத்தில் வாக்கேற்க மட்டும்தான் வர்றேன். ஆனா இந்த ஆட்சியாளர் பெருமக்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கணுமா? 2026 மறுபடியும் திமுக வரணுமா? இந்த 3 ஆண்டு காலத்தை நீங்க புடுங்கினது என்ன? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, அவரை ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. சோ இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட், அவரு ரொம்ப வெகுளி. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு பார்வையிடறதுக்கு ஐயா ஸ்டாலின். பார்வையிட போறப்ப அங்க ஒரு மாணவி கிட்ட என்ன படிக்கிறேன்னு கேட்கிறாரு. நான் நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த அம்மா சொல்லுது. எத்தனாவது வருஷம் கேட்கிறாரு. வீடியோ கார்டு நேரில் பார்த்தா தான் பிரச்சனை. வீடியோ கார்டில் நான் ஸ்டாலின் பேசுறேன். உடனே எங்கம்மா படிக்கிறீங்க கேட்கிறாரு. நான் படிக்கலைங்க, என் பொண்ணு தான் படிக்குது, நான் அம்மாங்குது. அங்கேயும் இந்த கூத்து. பேர் வைக்க சொல்றாங்க, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க. அப்பா பேர் என்ன? அப்பா பேர் ஷேக் அலாவுதீன். இவர் என்ன சொல்றாரு? ஓ அப்பா பேர் ஜெயக்கடாவா? பிள்ளைக்கு பேர் சொன்னா அப்பாவுக்கு பேர் வச்சுட்டார். அதுவும் 2016 அவர் கிளம்புனார் நமக்கு நாமே அப்படின்னு. நமக்கு நாமேன்னு கிளம்புறப்ப நாங்க மக்கள்கிட்ட மனு வாங்குறோம், மக்களின் குறையை நிவர்த்தி பண்றோம்னார் 2016.
2021 கிளம்பினார். 2021 கிளம்பினப்ப ஒரு ஆளு திருமலைன்னு ஒரு ஆளு அவன் புகார் எழுதி கொடுத்துட்றான். ஒளிவாங்கி நின்றுட்டாங்க. அதை பேசுறேன். அந்த புகார் எடுத்து முதல்ல படிக்கிறாரு. அவன் என்ன எழுதி கொடுத்துருக்கான்? என் பேர் திருமலை, என் கறவை மாட்டை காணும், கண்டுபிடிச்சு கொடுங்கிறான். இது வாங்கிட்டு கணவனை காணும் என்று புகார் கொடுத்திருக்கிற சகோதரி திருமலையோட கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படும். கறவை மாடு அப்படிங்கிறது கணவன். சரி, அந்த கருமத்தையாவது மாற்றி தொலையிட்டு படி தொலையிட்டோம். திருமலைங்கிறது ஆம்பளை பெண் கூட தெரியாது. அப்படிப்பட்ட இன்னசென்ட், எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. பரமக்குடி பக்கம் ஒருத்தன் கிளம்பியிருக்கான். ஒரு ஆள் கிளம்பி மேற்கு வங்காளத்தில் போய் 2 உலக கோப்பைங்கிற பேர் 2 கோப்பை வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு நாட்டில் யாரை அடிமுட்டால் யாரை ஏமாத்தலாம்னு யோசிச்சிருக்கேன். 2 பேரை தேர்வு பண்ணி ஐயா ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்து, நான் வெளிநாட்டுக்கு நான் போய் விளையாடி உலக கோப்பை வந்துட்டேன், இதுதான் இந்த உலக கோப்பை அப்படின்னு ஐயா ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துட்டேன். கடைசியாக விசாரிச்சு பார்த்தா தெரியுது அவனுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஏமாத்தி போயிட்டான். எப்படிப்பட்ட நிர்வாகம்! ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கூத்து பண்ணாங்க. சென்னைக்கு மத்தியில் கார் ரேஸ், ஊருக்கு மத்தியில் கார் ரேஸ், பேருந்துலையும் ஊருக்கு வெளியே கிளாம்பாக்கத்தில். எப்படிப்பட்ட நிர்வாகம்! அடுத்த மாதம் பிறந்தால் சென்னை வெள்ளக்காடாக தத்தளிக்கும். தலைநகரத்தோட மக்கள் தவிப்பாங்க. சென்னையில் வெள்ள சமயத்தின் போது இந்த மக்கள் பாதிப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யறது அரசுக்கு தெரியல. வெள்ளம் வந்தா சமாளிச்சிருவோம், சரி பண்ணிடுவோங்குது. ஆனா என்ன சமாளிக்க போறாங்க, என்ன சரி பண்ண போறாங்க? கடந்த ஆண்டு இதே போல வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் சென்னையை பாதுகாப்போம், சென்னையில் வெள்ள காலத்தில் எந்த பாதிப்பும் வராதுன்னாங்க. ஆனால் வெள்ளம் வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களும் தத்தளித்து போனார்கள். அப்படி வடிகாலு வாய்க்காலு அதை சரி பண்ண முடியல. ஆனா 250 கோடியை கொட்டி இறைத்து கார் ரேஸ். தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. 8 லட்சம் கோடி. எப்படிப்பட்ட கேடுகட்ட நிர்வாகம்! இந்த வாரிசுன்னு படம் வந்துச்சு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த படத்தோட அந்த பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வில் பேசினார். படத்தில் சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி வேணுமா காமெடி இருக்கும், ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குன்னு. அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் சாராயம் வேணுமா சாராயம் இருக்கு, கள்ளச்சாரம் வேணுமா கள்ளச்சாரம் இருக்கு, கஞ்சா வேணுமா கஞ்சா இருக்கு, அபின் வேணுமா அபின் இருக்கு, மெத்து வேணுமா மெத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. தமிழ்நாடு குட்டிச்சுவராக மாறிக்கொண்டிருக்கிறது. கடைக்கோடி வரை கஞ்சா போகுது. கடைக்கோடி வரைக்கும், சாதாரண குக்கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு. படிக்கக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் நாசமா போறேன், போதைக்கு அடிமையாகிறேன். அவர்களை பிடித்து சிறைப்படுத்த வேண்டிய அரசு, கஞ்சா விற்கிற கஞ்சா மாஃபியாக்களை அரசு கைது பண்ணி சிறைப்படுத்தோம்னா, இந்த அரசை விமர்சிக்கிறவன், இந்த அரசை கேள்வி கேட்கிறவன், சமூக விரோதங்களை கருத்து போடுறவன், இவங்களை கைது பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை நிர்வாகத்தை எங்க பார்க்க முடியாது? நம் கண் முன்னே எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கோம். 2000 ஆண்டு கால தமிழ் சமூகம் 2000 ஆண்டு காலத்தில் இப்படிப்பட்ட பேரழிவை சந்திக்கல. இந்த நாட்டை மன்னர்கள் ஆண்டார்கள், இந்த நாட்டை வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள். மன்னர் ஆண்ட போது, வெள்ளைக்காரர்கள் ஆண்ட போது இந்த நாட்டில் இயற்கை வளங்கள் இவ்வாறு அழியல. ஆனால் மக்களாட்சி காலத்தில் நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் பெருமக்கள் ஆளக்கூடிய காலத்தில் இயற்கை வளங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏரிகள் குளங்கள் குட்டைகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுது. ஆற்றில் மணல் கொள்ள, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டோர வையை போனதி என மேவியாறு பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற காவிரி தென்பண்ணை வையை பூரணை அப்படின்னு பாலாறு.
இன்னைக்கு அத்தனை ஆறுகளும் சாவின் விளிம்பில் நிற்கிறது.